அனைவருக்கும் வணக்கம். காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் தான் திருவண்ணாமலை. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக குறிப்பிடப்படும் திருவண்ணாமலை கார்த்திகை தீப வரலாற்றை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமானோ யார் எனது அடியையும் முடியையும் முதலில் தரிசிக்கிறார்களோ அவர்தான் பெரியவர் என்று சொல்லிவிடுவார். ஜோதி பிழம்பாக சிவபெருமான் வானுக்கும் பூமிக்குமாக காட்சியளித்த அந்த ஜோதி நெருப்பே மலையாக மாறியது. இதுவே திருவண்ணாமலை கோவிலின் பின்னணியில் உள்ள வரலாற்று கதை. சிவனின் நடியை காண்பதற்காக விஷ்ணு பகவான் வராகம் பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்குள் செல்வார். அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து, ஐயனே, என்னால் தங்களது அடியை காண முடியவில்லை என்று சிவபெருமான் கிட்ட ஒத்துக்குவாரு. அடுத்ததா பிரம்மதேவர் அன்னப்பறவை உருவம் எடுத்து சிவபெருமானின் முடியை காண கிளம்பி போவாரு. சிவனிடம் பெரியவர் யார் என்று கூறியே இருக்க கூடாதான்னு தோணும் அளவுக்கு நொந்து போனவராக மீண்டும் வந்து என்னால் முடியாது அப்படின்னு தன்னோட தவற ஒத்துக்காம தாழம்பூவ பொய் சாட்சி சொல்ல வைத்து சிவபெருமானிடம் நான் உங்களுடைய முடியை கண்டேன் என்று கூறுவார் பிரம்மதேவர். பிரம்மன் பொய் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் கோபத்தில், உனக்கு பூமியில் கோவிலோ பூஜைகளோ இனி நடக்காதுன்னு சாபமிடுவாரு. விஷ்ணு பகவான் உண்மையை கூறியதால் எனக்கு சமமாக பூமியில் கோவிலும் பூஜையும் உனக்கு கிடைக்கும்னு வரமளிப்பாரு. பொய் சொன்ன தாழம்பூவ இனி என்னுடைய பூஜையில் உன்னை யாரும் சேர்க்க மாட்டார்கள்னு சபிச்சிடுவாரு. அதனால் தான் இன்றும் சிவஸ்தலங்கள் எதிலுமே தாழம்பூவை மட்டும் சிவபெருமானுக்கு படைக்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம மற்றொரு வரலாறும் இந்த திருவண்ணாமலை திருஸ்தலத்திற்கு உண்டு. பிரிங்கி முனிவர் சக்தியை வணங்காமல் சிவனை மட்டுமே வணங்கி வருவார். அவருக்கு சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக சிவன் அம்பிகையை பிரிவது போல ஒரு லீலை நடத்துவாரு. பார்வதி தேவி இந்த ஸ்தலத்தில் வந்து சிவனுடன் மீண்டும் இணைய தவம் இருப்பாங்க. சிவபெருமான் பார்வதிக்கு காட்சி தந்த போது தனது இடது பாகத்தில் பாதி உடலாக ஏற்று அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுப்பாங்க. பிரிங்கி முனிவர் உண்மையை உணர்ந்தார். இவ்வாறு சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வர வடிவம் எடுத்ததும் சிவராத்திரி விழா உருவானதுமான பெருமையை உடைய ஸ்தலம்தான் இந்த திருவண்ணாமலை. சரி, எதனால இந்த ஸ்தலத்திற்கு திருவண்ணாமலை என்றும் சிவபெருமான அண்ணாமலை என்னும் அழைக்கிறாங்க தெரியுமா? அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பெயர். அண்ணா என்றால் நெருங்கவே முடியாதுன்னு பெயர் தரும். பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால் தான் அண்ணாமலை அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டுச்சு. கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால் கைலாயம் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலைக்கு சிறப்பு. இந்த மலைதான் இந்த ஸ்தலத்திற்கே மிக பெரும் புனிதமாக கருதப்படுது. திருவண்ணாமலை கிரிவலம் தான் புகழ்பெற்றதா இருக்கும். இந்த மலையையே சிவலிங்கமாக கருதி சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் வளம் வந்துட்டு இருக்காங்க. உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த மலை உள்ளதா நம்பப்படுது. கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும், இப்போது இந்த கலியுகத்தில் கல்மழையாகவும் உள்ளது இந்த திருவண்ணாமலை. இந்த மலைக்கு காந்த சக்தி இருப்பதாக காந்தமலை புவியியல் வல்லுநர்களும் ஆராய்ந்து கூறியிருக்காங்க. கிரிவலம் செல்லும் போது எங்காவது துவங்கி எங்காவது முடிக்க கூடாது. மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்தே செல்ல வேண்டும். வாகனங்களில் செல்லக்கூடாது. இந்த கிரிவல பாதையில் 8 திக்கிலும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கும். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம். இந்த 8 லிங்கங்களையும் வணங்கிதான் கிரிவலம் செல்லணும். மலையை ஒட்டிய பக்கமாக போகாம இடது பக்கமாகவே போக வேண்டும். நம்ம கூட சேர்ந்து சித்தர்களும் நடந்து வருவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது அவங்க இறைவன் கிட்ட கொண்டு சேர்ப்பார்கள் அப்படின்னு நம்பப்படுது. பேசிக்கிட்டே கிரிவலம் போகக்கூடாது. சிவபெருமானை நினைத்தபடியே, அண்ணாமலைக்கு அரோகரா என்று மனதில் நினைத்தபடியே நடக்க வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கை கூப்பி வணங்க வேண்டும். மலையை பார்த்து கை கூப்பி வணங்க வேண்டும். வணங்கிவிட்டு வேறு திசையில் பார்க்காமல் வானத்து நிலவை ஒரு முறை பார்த்து வணங்க வேண்டும். இங்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க. கோபுரங்கள் அதிகம் கொண்ட கோவில் இந்த திருவண்ணாமலை. கிட்டத்தட்ட 9 கோபுரங்கள் இருக்கு. கிளி கோபுரம் 81 அடி உயரம் கொண்டது. தெற்கே திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம் கொண்டது.
தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம் கொண்டது. மேற்கே பேய் கோபுரம் 160 அடி உயரம் கொண்டது. மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம் கொண்டது. வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் 171 அடி உயரம் கொண்டது. வடக்கு கட்டை கோபுரம் 45 அடி உயரம் கொண்டது. இந்த கோவிலின் உள்ளே 6 பிரகாரங்கள் இருக்கும். 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 மண்டபம், அதனடியில் பாதாளலிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவில் திருவண்ணாமலை கோவில். கோவிலின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரிய குளங்கள் இருக்கும். அண்ணாமலையார் கோவிலில் உள்ள கிளி கோபுரம் பக்கத்தில் தீப தரிசன மண்டபம் இருக்கும். மங்கையர்கரசி அம்மையாருங்கிறவங்க 1202 இந்த மண்டபத்தை கட்டினாங்க. இதை மங்கையர்கரசி மண்டபம்னு சொல்வாங்க. இங்குதான் தீபம் ஏற்றும் முன்பு பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளுவாங்க. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மா இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்த அந்த நாள் தான் தீப திருநாள் நாள்னு கொண்டாடப்படுது. அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வாங்க. பின்பு அந்த 5 தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைப்பார்கள். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாதுதல் தத்துவம் என்பது வழக்கம். பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்த நிகழ்ச்சியின் உள்கருத்து. பின்பு இந்த தீபத்தை மலைக்கு கொண்டு சென்று விடுவார்கள். மாலையில் கொடிமரம் அருகில் உள்ள மண்டபத்திற்கு பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளுவார்கள். அப்போது மூலஸ்தானத்திலிருந்து அர்த்தநாரீஸ்வரர் வருவார். அவர் முன்னால் அகண்ட தீபம் ஏற்றியதும் மலையில் மகா தீபம் ஏற்றப்படும். அந்த வேளையில் அண்ணாமலையார் ஜோதி வடிவில் காட்சி தருவதாக ஐதீகம். மகா தீபம் ஏற்றும் வேளையில் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் இவருடைய சன்னதியை விட்டு வெளியில வரமாட்டாரு. ஜோதி வடிவில் பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கும் போது சுவாமி அந்த வாசல் வழியாக வெளியே வருவது வழக்கம். ஆனால் சிவஸ்தலமான இங்கு ஜோதி ரூபத்தில் பெருமாள் சொர்க்கவாசலை கடக்கிறார். சிவன் சன்னதிக்கு பின்புறம் பாமா ருக்மணியுடன் வேணுகோபாலர் சன்னதி இருக்குது. இவர் அருகில் கருடாழ்வார், ஆஞ்சநேயர் இருப்பாங்க. வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையில் இவருடைய சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி பூஜை செய்வாங்க. அதன் பிறகு அந்த தீபத்தை பெருமாளாக கருதி பிரகாரத்தில் உள்ள வைகுண்ட வாசல் வழியே கொண்டு வருவாங்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் இது அக்னிஸ்தலம் என்பதால் பெருமாளும் ஜோதி வடிவில் எழுந்தருளுவதாக சொல்லுகிறார்கள். ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிக்கிறது நமக்கு தெரியும். இந்த ஸ்தலத்தில் உள்ள விநாயகருக்கு செந்தூரம் பூசுறாங்க. சம்மந்தாசுரன் எனும் அசுரனை விநாயகர் வதம் செய்த போது அவனுடைய ரத்தத்திலிருந்து பல அசுரர்கள் உருவாகி இருக்காங்க. அவனுடைய ரத்தத்தை விநாயகர் உடலில் பூசிக்கொண்ட இந்த நிகழ்ச்சிய அடிப்படையில் சித்திரை பிறப்பு, விநாயகர் சதுர்த்தி, திருக்கார்த்திகை, தை மாதம் என வருடத்தில் 4 நாட்கள் மட்டும் இவருக்கு செந்தூரம் சாத்தும் வைபவம் நடக்குது. இவரை தவிர யானை திரை கொண்ட விநாயகர் தனி சன்னதியிலும் இருக்காரு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு நந்திக்கு இந்த கோவில்ல விசேஷ பூஜை நடக்குது. அன்று அனைத்து காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள், பலகாரங்கள் மற்றும் அனைத்து வகையான மலர்களால் ஆன மாலை அணிவித்து பூஜை செய்யப்படும். அந்த நேரத்தில் அண்ணாமலையார் நந்தியின் முன் எழுந்தருளி அவருக்கு காட்சி தருவார். தனது வாகனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக திருவண்ணாமலையில் சிவன் இவ்வாறு எழுந்தருளுகிறார். திருக்கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை அன்னை பார்வதி தேவி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருண்டது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாகி தவித்து வந்தன. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூ உலகில் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருப்பாங்க. ஒரு நாள் கம்பை நதி வெள்ளத்தில் தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தார் அன்னை காமாட்சி. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார். உடனே பார்வதி தேவி, ஐயனே, நீங்கள் என்னை ஒருபோதும் பிரியாதிருக்க உங்களுடைய திருமேனியில் எனது இடது பாகம் தந்துருள வேண்டும்னு வேண்டுவாங்க. அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய்ய உத்தரவிடுவார். அவ்வாறே பார்வதி தேவியும் தவம் செய்வாங்க. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டானது. அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி வா என அசரடி ஒலித்தது. அதன்படி கிரிவலம் சென்று அன்னையை அழைத்து தனது மேனியில் இடது பாகத்தை அளித்து ஆட்கொண்ட சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிப்பார். இதையும் நினைவு கூர்ந்தே அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. கிருத யுகத்தில் அக்னிமலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும், இந்த கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது திருவண்ணாமலை. இந்த மலையின் உயரம் 2688 அடி.
கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்களும் 306 தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன. 26 சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர். அடிக்கு 1008 லிங்கம் அமைந்துள்ளது என்பர். மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை நம்ம காணலாம். நரசிம்மர் இரணியவதம் செய்த போது அருகில் இருந்த சிறு பாலகனான பிரகலாதனை நரசிம்மரோட உக்கிரம் தாக்காது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா, இரணியனின் மனைவி கர்ப்பமாக இருந்தபோது நாரதரின் யோசனைப்படி கிரிவலம் வருவாங்க. அப்போது பெய்த அமுத மழை துளி மலை மீது பட்டு அவள் வயிற்றில் பட்டது. அதுதான் குழந்தைக்கு தக்க பலம் கொடுத்ததாலதான் இரணியனின் மகன் பிரகலாதனுக்கு அதிக சக்தி கிடைத்ததுன்னு ஒரு கதையும் கூறப்படுது. கிரிவலம் செல்ல நினைத்து ஓரடி எடுத்து வைத்தால் முதல் அடிக்கு ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும். 2ஆம் அடிக்கு ராஜசூய யாகம் செய்த பலனும், 3ஆம் அடிக்கு அனைத்து யாகங்களையும் செய்த பலனும் கிடைக்கும். திருவண்ணாமலை என உச்சரித்தாலே 5 எழுத்தான ஓம் நமச்சிவாயை 3 கோடி முறை உச்சரித்த பலன் கிடைக்கும். மகா தீப தரிசனம் கண்டால் அவர்களின் 21 தலைமுறையினருக்கும் புண்ணியம் கிட்டும். கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் சந்நிதிக்கு 3 வாயில்கள் நேர்கோட்டில் இருக்காது. இதன் வழியே படுத்து நெளிந்து வளைந்துதான் வெளிவரணும். பாவம் நீக்கும் அண்ணாமலை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது பெரியோர்களின் வாக்கு. அதை போன்றே இறைவனின் திருப்பாத தரிசனம் நமது முற்பிறவி பாவங்களை எல்லாம் தீர்க்கும் என்பது ஐதீகம். திரு அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையார் பாதமும் அமைஞ்சிருக்கு. கோபுரத்துக்கு வலது புறத்தில் அண்ணாமலையார் பாதத்தை நம்ம பார்க்க முடியும். அடிமுடி காணாத பரம்பொருளின் பாத தரிசனம் காண வேண்டி அடியார்களும் அருளாளர்களும் மேற்கொண்ட கடும் தவத்தின் பயனாக விஸ்வரூப மூர்த்தியாக அண்ணாமலையார் எழுந்தருளிய இடத்தில் அமைந்துள்ளதே திருப்பாதம். அண்ணாமலையார் பாதம் தனி சன்னதியாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கோவிலில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் தவறாமல் பாத தரிசனம் செய்வது நன்மையை தரும். பாத தரிசன சன்னதியில் தினமும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுது. பாதத்தை சுற்றியுள்ள தூண்களில் விநாயகர், முருகன், கோதண்டராமர், சக்தி தேவியின் திருவடிவங்கள் காட்சி தருது. மேலும் மலை உச்சியிலும் அண்ணாமலையாரின் திருப்பாதம் அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலை ஆர்கேயன் காலத்தியது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த காலம் 200 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றிவிட்டது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். திருவண்ணாமலையின் வயதை இவர்கள் 260 கோடி ஆண்டுகள்னு மதிப்பிட்டிருக்காங்க. இது உலகிலேயே மிக பழமையான மலை என்று டாக்டர் பீர்பால் சஹானி என்ற விஞ்ஞானி தெரிவிச்சிருக்காரு. முதல் கணக்கெடுப்பின்படி மலையின் உயரம் 2665 அடி. திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்று மாலை 6 மணிக்கு 10 தீபங்களும் மேல தாளத்துடன் வெளியே எடுத்து வந்து கொடிக்கம்பம் அருகேயுள்ள தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவார்கள். அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உடனே உள்ளே சென்று விடுவார். இது 2 நிமிட தரிசனம்தான். அப்போதே வாசல் வழியே பெரிய தீவட்டியை ஆட்டி மலைக்கு அடையாளம் காட்டுவார்கள். இதற்காகவே காத்திருந்தோர் மலை மீது உடனே மகா தீபம் ஏற்றி விடுவார்கள். மக்கள் கோஷமாக அண்ணாமலைக்கு அரோகரா என கூறி தரிசனம் கண்ட பிறகு வீடு சென்று வீடு முழுவதும் தீபமேற்றி மாவிளக்கேற்றி பூஜை செய்துவிட்டு விரதத்தை முடிப்பார்கள். 7 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில் தான் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. 3000 கிலோ பசுனை, 1000 மீட்டர் காடா துணி, 2 கிலோ கற்பூரமிட்டு தீபமேற்றுவார்கள். தீபமேற்றும் உரிமையுடையோர் மீனவ இன பரத்வாஜ குலத்தவர்கள். இவர்களின் பரம்பரையினர் தான் இப்போதும் தீபமேற்றுகிறார்கள். தீப விழாவன்று இவர்கள் கோவிலில் கூடுவார்கள். அண்ணாமலையார் தீபம் என்பது திருவிளக்கின் விஸ்வரூபம். தீபம் என்பது லட்சுமி தேவியின் வடிவத்தையும் சரஸ்வதி தேவியின் பிம்பத்தையும் பார்வதி சக்தியையும் ஒன்றாக சேர்த்தது. திருவிளக்கு தீபச்சுடரில் 3 தேவிகளின் வடிவத்தை காணும் அனைவரும் நற்கதி அடைவர் என்பது பெரியோர்களின் மொழி. எனவேதான் தீபம் என்றாலே விசேஷமாக கருதப்படுகிறது. கார்த்திகை தீபத்தன்று தீபமேற்றி வழிபட்டால் சிவனின் அருளுடன் சேர்ந்து 3 தேவியர்களின் அருளும் கிடைக்கும். தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்கிறது. இதன் அடிப்பாகத்தில் பிரம்மா, தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு, நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமான் வாசம் செய்கின்றனர். வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதால் மிக சிறந்த பலன் கிடைக்கும் என்கின்றனர். எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபமேற்றுவதையே மிக சிறந்த திருப்பணியாக செய்துள்ளனர். எல்லா நாளுமே தீபமேற்றி வழிபட உயர்வான பலன் தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபமேற்றி வைப்பதும் இல்லத்தில் 2 வேளைகளும் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும்.
தீப ஜோதி வழிபாடானது இருள் போன்று நம்மை சூழ்ந்து நிற்கின்ற தடைகளையும் இடையூறுகளையும் 7.5 சனி, அஷ்டம சனி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய கெட்ட பலன்களையும் போக்கி ஒளிமயமான வளமான வாழ்வை அருளும் என்பது நம்பிக்கை. கோவில்களில் முதலில் நுழைந்தவுடன் விநாயகர் சன்னதி தான் எல்லா கோவிலையும் நம்ம பார்த்திருப்போம். முழுமுதற் கடவுள் என்பதால் இவரை வணங்கிட்டு தான் சன்னதிக்குள்ள போவோம். ஆனால் இங்கு முருகன் சன்னதி தான் இருக்கும். பக்தர்கள் முதலில் முருகனையே வணங்குவார்கள். ஒருமுறை சம்மந்தாண்டான்கிற புழவன் அருணகிரியானிடம் முருகனை நேரில் காட்டும்படி சொல்லி அவரது பக்தியை பற்றி ரொம்ப இழிவா பேசியிருக்காரு. அருணகிரியார் முருகனை வேண்டவே அவர் இங்குள்ள 16 கால் மண்டபத்தின் ஒரு தூணில் காட்சி கொடுத்திருக்காரு. இதனால் இவர் கம்பத்திளையனார், கம்பம் தூண் இளையனார் முருகன் என்று பெயர் பெற்றிருக்காரு. இந்த சன்னதிக்கு பின்புறம் ஒரு மண்டபம் இருக்குது. இங்குள்ள வல்லாள மகாராஜா கோபுரத்தின் அடியில் கோபுரத்திளையனார் என்ற பெயரிலும் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரு. அதுக்கு பக்கத்திலேயே அருணகிரிநாதர் வணங்கியபடி இருப்பாரு. அருணகிரியார் இங்குள்ள கோபுரத்திலிருந்து விழுந்து உயிர்விட முயன்ற போது அவரை காப்பாற்றி திருப்புகழ் பாட அருளியவர் முருகன். இந்த 2 முருகனின் தரிசனமும் இந்த திருவண்ணாமலை கோவில்ல ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆணவ மடக்கும் பைரவர். இந்த கோவிலில் பிரம்ம தீர்த்த கரையில் கால பைரவர் சன்னதி இருக்கு. இவரது சிலையை திருவாசியுடன் ஒரே கல்லில் வடிச்சிருக்காங்க. 8 கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி கபால மாலையுடன் காட்சி கொடுக்கிறாரு. தலையில் பிறை சந்திரன் இருக்குது. ஆணவ குணம் நீங்க இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். பிரம்மலிங்கம் என்ற பெயரில் சிவன் இங்கு தனி சன்னதியில் காட்சி கொடுக்கிறாரு. பிரம்மா இங்கு சிவனை வழிபட்டதன் அடிப்படையில் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. பிரம்மா தன்னுடைய 4 முகங்களுடன் எப்போதும் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறாரு. இதை உணர்த்தும் விதமாக இந்த லிங்கத்தின் 4 பக்கங்களிலும் 4 முகங்கள் இருக்கு. மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அடுத்ததா பாதாள லிங்கம். மகான் ரமணருக்கு மரணம் பற்றிய எண்ணம் உண்டான போது இந்த கோவிலில் உள்ள பாதாளத்துக்குள்ள போயிருக்காரு. அங்க ஒரு புற்று இருந்திருக்கு. புற்றிற்குள் சிவயோகி ஒருவர் இருப்பதை உணர்ந்த அவர் அங்கேயே தவத்தில் அமர்ந்திருக்காரு. பிற்காலத்தில் சிவபெருமானின் அருளால் இந்த இடத்தில் முக்தி பெற்றிருக்காரு. இந்த இடத்துக்கு எதிரில் யோக நந்தியுடன் பாதாள லிங்கம் இருக்குது. கிரிவல பாதையில் மலைக்கு பின்புறம் நேர் அண்ணாமலையார் தனி கோவிலில் அருளுகிறார். இந்த 2 லிங்க தரிசனமும் விசேஷமானது. மரண பயம் நீங்க இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருக்குது நமக்கு தெரியும். அதே போல விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கு. இத்தலத்தில் கிளிகோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சந்நிதி தான் விநாயகரோட முதல் படை வீடு. இந்த ஸ்தலத்தில் தான் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவம்பாவை, திருவம்மானை, அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்திருக்கு. சிவபெருமானே மலையாகி நிற்கும் அண்ணாமலையின் உச்சியில் மகா தீப வடிவில் காட்சி தரும் சிவபெருமானை வணங்கி வளமான வாழ்வு பெறுவோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களையும், நீங்க திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று அண்ணாமலை தீப ஜோதியை தரிசனம் செஞ்சிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்று மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான